ஒரு ஆட்சியின் மேல் வெறுப்பு வந்து விட்டா உங்க திட்டம், செயல் திட்டம், உங்களுடைய பணம், இலவசம், மேனிஃபெஸ்டோ எல்லாமே தவிடுபடியாக உடஞ்சிக்கிட்டு போயிடும். ஒரு ஆட்சியின் மேல் உங்களுக்கு விரோதம் வந்துவிட்டால் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை கொடுத்தாலும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க எல்லா கோபத்தையும் உள் வச்சுக்கிட்டு கரெக்டாக குத்துறப்ப குத்தி வெளியே திருடுவாங்க. இலவசங்களை ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து புரிந்து கொண்டு இலவசங்க பின்னாடி ஓடினாங்க. இன்னைக்கு டிஜிட்டல் வேல்ல இவர்கள் நம்ம பணத்தை தான் தராங்க, அது 1,30,00,000 பேர் தான் தராங்க, 1 கோடி பேருக்கு அல்வா கிண்டி கொடுத்துட்டு இருக்காங்கன்றத நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் 5,000 வந்தது உங்களுடைய கண்களுக்கு ரொம்ப விருந்தாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் உங்கள் குடும்பம் 3,500,000 4 லட்சம் இழக்கிறதே. விஜயோடைய கூட்டத்துக்கு போனா பலி நிச்சயம் அப்படின்றது ப்ரூவ் வருது. விக்கிரவாண்டியிலிருந்து, மதுரையிலிருந்து, இந்த நம்ம கரூர்லேருந்து இப்போ நடந்த இந்த விஷயம். இனிமேல் விஜய் வீட்டுக்கு யாருன்னா போகணும், விஜயோடைய கூட்டத்துக்கு போனாங்கன்னா இந்த உயிர் நமக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தான் பார்டருக்கு போய் போருக்கு போகிற மாதிரி தான் அது. அப்படி தான் இருக்குது எனக்கு பார்த்தா. இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் ஏன் இவ்வளோ தற்கொலை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் சுயமாக எல்லாம் சிந்திக்கிற ஒரு கட்டமைப்பில் வளர்ந்த பிறகு எல்லா சூழ்நிலையும் எல்லா மக்களும் படிக்கிற இந்த வேர்ல்டில் இன்னும் சினிமா மோகம் பார்த்து கொண்டு இந்த தற்கொலைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ஜானகி உட்காந்துட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் மஞ்சள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாரு. அவரு அந்த ஆக்ஷனுக்கு காது வந்தவன தான் அவருக்கு அப்படியே வருது உள்ள இருந்து. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம்முடைய அரங்குக்கு வந்திருப்பவர் பாஜகவின் ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு ஜி. 2026 வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து அப்படியே முடிச்சு பார்க்குற மாதிரி, ஐயோ இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து நேற்று தமிழக முதல்வரும் திமுகவின் தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மகளிருக்கான ஊக்கத்தொகையை பற்றி அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? ஆனால் உண்மையிலேயே ஒரு பதட்டத்தில் தான் இருக்கீங்க சார் எல்லாரும். இல்லை பதட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, காமெடியாக இருக்குது எனக்குலாம். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படம் வந்து கலைப்புலி சேகரன் டைரக்ட் பண்ணியிருப்பார், பாண்டியராஜனை வந்து நடிச்சிருப்பார். அதில் ஒரு காமெடி வரும், 1000 2000 3000 4000 6000 பிம்பிலிக்கு பிலாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா அந்த காமெடி? அதே தான் மாண்புக்கு முதலமைச்சர் இப்போ பண்ணுறாரு. 1000 ரூபா ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு, அப்புறம் 2000 ரூபா கொடுக்குறாரு, அப்புறம் பொங்கலுக்கு வந்து இது கொடுக்குறாரு, இப்போ 5000 ரூபா கொடுக்குறாரு. தேர்தல் முடிஞ்சவொடனே பிம்பிலிக்கு பிலாப்பி ஒன்றுமே இல்லை. இதுதான் நடக்க போகுது. அதாவது 5000 ரூபா பணம் வந்து முரசொலி அறக்கட்டளையில் இருந்தோ திமுக அறக்கட்டளையில் இருந்தோ மாண்புக்கு முதலமைச்சர் சொத்தை விற்றோ அஞ்சுகம் பிக்சர்ஸ் விற்றோ இல்லை ரெட் ஜெயின்லேருந்து சொத்தை எடுத்தோ இங்கே கொடுக்கப்படவில்லை. இங்கே கொடுக்கப்பட்ட அந்த 6500 ரூபா பணம் மத்திய சர்க்காரால் கொடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின சகோதரர்கள் மேம்பாடுக்காக கொடுக்கப்பட்ட நிதியை மடைமாற்றி பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு செய்தியாக வந்துட்டுருக்கு. அவசரமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்னென்னா, இன்றைக்கு வந்து உபாத்யா அவர்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இந்த இலவசங்கள் கொடுக்கலை பற்றி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஒரு கேஸ் வருது. அது ஹியரிங் இப்போ வந்து வரப்போகுது, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வரப்போகுது மாதிரி ஒரு சட்டம் வரப்போ அதில் வந்து ஏதோ ஒரு தீர்ப்பில் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி எதனா வந்துருமான்னு பயந்து அவசரமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கொடுத்ததுனால 1,30,00,000 பேர் குஷியாகிட்டார் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் 2,30,00,000 ரேஷன்தார் அட்டைதார் இங்கே இருக்கிறாங்களா, மிச்சம் 1 கோடி பேர் என்ன காண்டில் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் பாருங்க. இது திருப்பூரில் வருவாய்த்துறை அலுவலகத்துலேயும் தாசில்தார் அலுவலகத்துலேயும் மக்கள் குவிறாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னு. நீங்கள் ஒரு வீட்டில் கொடுத்து ஒரு வீட்டில் கொடுத்து பக்கத்து வீட்டுக்கு வரப்போ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை, அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் தானே கொடுக்க முடியும். அப்படி நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் என்ன சொல்லணும்? தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் 2,30,00,000 பேரில் வந்து தகுதி வாழ்ந்தவர்கள் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் உரிமை தொகை கொடுக்கணும் தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் என்ன தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுத்தீங்க? 2,30,00,000 பேருக்கு கொடுப்போம் அப்படின்னு தானே சொன்னீங்க. அப்போ 1,16 லட்சம் கொடுத்தீங்க, அப்புறம் 17 லட்சம் சேர்த்தீங்க. அந்த 1,16 லட்சம் எப்போ கொடுத்தீங்க? 2 வருடம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. அதுவே 24,000 ரூபா பெண்டிங். எப்படி வந்து காலை வளர்க்கவர்களுக்கெல்லாம் வந்து 2020 தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுக்குறாங்க. யார் யார் காலை வளர்த்தீங்களோ அவங்களும் 1000 ரூபா ஊக்கத்தொகை கொடுப்போன்னாங்க. அதுதான் எங்கள் மாண்புமிகு முன்னாளுடைய மாநிலத்தில் அண்ணாமலைஜி கேட்டார். நான் காலை வளர்த்துட்ருக்கேன், 5 வருஷம் ஆச்சு, 60,000 ரூபா நீங்கள் கொடுக்கணும், இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. மாதம் 1000 ரூபா போட 12 மாதம் 5 வருஷத்துக்கு 60,000 ரூபா இன்னும் கொடுக்கலன்னு. அப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுக தான். அப்போ 2 வருடமாக நீங்கள் கொடுக்காமல் இருக்க அந்த இழுவைத் தொகை 12,000 எவ்வளோ 24,000 சேர்த்தாலும் இந்த 5,000 நீங்கள் கொடுத்துருக்கணும். இது ஒன்று. 17,000 திடீர் தகுதி உள்ளவர் ஆகிட்டாங்களா? 2023 தகுதியற்றவர்களாக இருந்தவங்க உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் சேர்ந்தவங்கன்னா 17 லட்சம் பேர் திடீர் தகுதி உள்ளவர் ஆகிட்டாங்க.
திடீர்னு இப்போ 2வது சைக்கிள் ஒரு 17 லட்சம் போட்டாங்களா? அப்போ அந்த 17 லட்சம் பேருக்கு அந்த 24,000, 23, 24 2 வருஷம் கொடுக்கல. அந்த 24,000 சேர்த்து கிட்டத்தட்ட எவ்வளோ தரணும்? 48,000 கொடுக்கணுமா இல்லையா அந்த 17 லட்சம் பேருக்கு? அதுவும் கொடுக்கல. அப்போ போலியா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இவங்க கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இந்த 3,000 கொடுக்குறாங்க. ப்ளஸ் 2,000 ரூபா கோடை. இதுவரையும் கோடை வரவே இல்லை. கோடையில் தமிழ்நாடு பாதிக்கவே இல்லை. வருமுன் காப்பும் திட்டம் எதுவுமே இல்லாமல் கோடைக்கான சிறப்பு நிதி. அது என்ன கோடைக்கான சிறப்பு நிதி? இப்போ கொடுத்துருக்க 5,000 ரூபாயில் 3 ரூபா அவங்க கொடுக்க வேண்டிய பணம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு அட்வான்ஸாக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. கரெக்டாக கையை விட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து உங்களுக்கு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களா? பிப்ரவரி மாதம் இப்போ நீங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி வாங்குறது வந்துருச்சு. மார்ச் மாதம் உங்களுக்கு வராது, ஏப்ரல் மாதம் வராது, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2,000 ரூபா என்ன பண்ணுறாங்க? கோடை சிறப்பு நிதின்னு சொல்லி நம்ம எதனா ஒன்று கொடுத்தா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க சொல்லி மக்கள் வரிப்பணத்தை எடுத்து, பட்டியலின சகோதரர்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இவர் தேர்தலில் லஞ்சம் கொடுத்துருக்கிறார்கள் மக்களுக்கு நான் நேரடியாக குற்றம் வைக்கிறேன். ஆனால் இதே தான் வந்து பீகாரில் நடந்த தேர்தல் அப்போ வந்து இதே மாதிரி இலவசம் வந்து காசு கொடுத்தீங்களா? இதே மாதிரி காசு கொடுத்தீங்களா தானே சார்? முதல்ல தெரிஞ்சுங்க, பீகாரில் கொடுத்ததுக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அந்த கேஸே வந்தது. இல்லை, பீகாரில் கொடுத்தது வந்து அதுக்கு இல்லை கேஸ். அதுக்கு முன்னாடி பெங்களூர்லாம் வந்து அரசியல் கட்சிகளை வந்து அனாவசியமாக வந்து இதை கொடுத்துட்ருக்காங்க. இலவசம் இந்த கேஸ் போட்டதே பிஜேபிக்காரங்க தாங்க. இந்த கேஸ் போட்டு பாதியாக்கி பேசுகிறதே பிஜேபியால் தான். கர்நாடகாவில் வந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியில் கொடுக்குறாங்கன்றப்போ சுப்ரீம் கோர்ட்டு கேட்குது, ஒரு அரசு தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் ஒரு வேட்பாளர் கொடுத்தாருன்னா அது எப்படி நிறைவேற்றுவாங்கன்ற கன்சல்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. பீகாரில் வந்து மகிழா ரோஜ்கர் யோஜனான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய பெண்கள் சுயமாக தொழில் தொடங்குவதற்கான ஆரம்ப கட்ட 10,000 ரூபா கொடுக்குறாங்க. அது வந்து இலவசம் கிடையாது. ஆரம்ப கட்டமாக ஒரு 10,000 கொடுக்குறாங்க. இதை வச்சு அவங்க கொண்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த 10,000த்துக்கு மேலே என்னென்ன வேணுமோ சொல்லி பிஸ்னஸ் பண்ணணும். ஆத்ம நிர்பார் திட்டத்திற்கீழே மாநில அரசும் மத்திய அரசும் சேர்த்து அந்த ஃபங்க்ஷனை பண்ணாங்க. அதாவது மகிழா ரோஜ்கர் யோஜனா. அது சரிங்களா? அதை கொண்டு வந்து இந்த இலவசத்தோடு கம்பேர் பண்ணக்கூடாது. சரி, நான் மாண்புக்கு முதலமைச்சரை கேட்குறேன், இப்போ 3 மாதத்துக்கு இது கொடுத்துட்டீங்க, இப்போ தவப்புதல் திட்டத்துக்கு 3 மாதம் முன்னாடி கொடுத்துருவீங்களா? 3 மாதம் கொடுக்கணும்ல தவப்புதல் திட்டத்துக்கு. இப்போ எல்லாருமே பென்ஷன் வாங்குறாங்களா 1000 ரூபா 1500 ரூபா, அது 3 மாதம் கொடுத்துருவீங்களா? அப்புறம் வந்து இது புதுமை பெண் திட்டத்தில் வந்து பெண்களுக்கெல்லாம் 1000 ரூபா போடுறாங்களா, அது 3 மாதம் கொடுத்துருவாங்களா? என்னது? இவர் வந்து கையில் பணம் இல்லை. இன்றைக்கி வந்து பட்ஜெட்டில் உபரிநிதி இல்லாமல் பட்ஜெட்டை தாண்டி கடன் வாங்கிட்டு இன்றைக்கி வரையும் வந்து இப்போ தான் 3,000 ரூபா கொடுத்து பெரிய செலவை ஒன்று பண்ணாங்க பொங்கலுக்கு. இப்போ அடுத்த 6,500 கோடியை வேறொரு திட்டத்திற்காக வைத்திருந்ததை மடைமாற்றி நீங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதற்கான வழக்குகளை அவங்க சந்திப்பாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் ஆட்சியில் தேனும் பாலும் ஓடுது. நாங்கள் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முதன்மை மாநிலம் ஆகிட்டோம், 11.6% வளர்ந்துட்டோம், தொழில்துறை முதன்மை ஆகிட்டோம், லட்சக்கணக்கான பேர் வேலை கொடுத்துருக்கோம். நீங்கள் தம்பட்டு அடிக்கிறப்ப எதுக்கு இலவசம் நோக்கி நகர்றீங்க நீங்கள்? ஆனால் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடியாரே சொன்னதில்ல 2,000 ரூபா கொடுக்குறது 5,000 ரூபா கொடுப்போம் அவரும் அறிவிச்சிருக்காரு. அப்போ அவரும் தான் அப்படி தானே பார்க்குறேன். 2021 மேனிஃபெஸ்டோவில் 1,500 ரூபா கொடுப்போம்னு எடப்பாடி சொன்னார். இவங்க வந்து ஒரு காப்பி பேஸ்ட் அரசாங்கம். எப்படி காப்பி பேஸ்ட் அரசாங்கம் சொல்கிறேன் பாருங்க. ஜனவரி மாதமே குலவிளக்கு திட்டத்தில் நாங்கள் ஜெயிச்சு வந்தால் 2,000 ரூபா கொடுப்போம்னு சொன்னார். அதையே தான் இப்போ 2,000 நாங்கள் ஜெயிச்சு வந்தால் 2.1 நாங்கள் ஜெயிச்சு வந்தால் 2,000 கொடுப்போம்னு சொல்லி காப்பி பேஸ்ட். இந்த 3 மாதம் அட்வான்ஸ் கொடுக்கறது மத்திய அரசு இதை பார்த்து காப்பி பேஸ்ட். எப்படின்னா, கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் பண்டிகை காலத்தில் உணவு தானியங்களை நீங்கள் ஸ்டாக் பண்ணாங்கன்னா 3 மாதத்துக்கு சேர்த்து உடனே கொடுத்துருங்க. நம்ம காலையில் கூட இங்கே பேசியிருக்கோம். உடனே கொடுத்துருங்க, 3 மாதம் ஸ்டாக் பண்ணாதீங்க. ஒருத்தர் வந்து 20 கிலோ அரிசி வாங்க வந்தாங்கன்னா அவர் 60 கிலோ அரிசி 3 கிலோ பருப்பையும் கொடுத்து அட்வான்ஸாக கொடுத்துருங்க. இங்கே தண்ணீரை பெற்ற நாடாக இந்தியா வந்து வேளாண்மையில் வளர்ந்துருக்கிறதுனால ஸ்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லி மத்திய அரசு தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் அறிவுறுத்துது. அந்த அறிவுறுத்துனது தமிழக அரசு கேட்கவே இல்லை. ஆனால் அதை கேட்காம 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக கருப்பு வழியா திட்டத்தில் 60 கிலோ அரிசி கொடுக்கல. ஆனால் அந்த திட்டத்தை மட்டும் காப்பி அடிச்சுட்டு மத்திய அரசு அருமையாக சொல்கிறாங்க 3 மாதத்துக்கு அட்வான்ஸாக கொடுக்க சொல்கிறல, நம்ம 1000 ரூபா 3 மாதம் அட்வான்ஸ் கொடுத்து நம்ம கொடுத்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தலான்னு படம் காட்டுறாங்க. எடப்பாடி அவர்கள் தெளிவாக அறிவிச்சிருக்க குலவிளக்கு திட்டத்தில் ரேஷன் அட்டைதாரில் இருக்கக்கூடிய 2,30,00,000 பேரில் ஒரு மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாய் கொடுக்கப்படும். அடுத்த திருத்தமாக சொல்கிறீங்க. இப்போ கூட மாண்பு முதலமைச்சர் வந்து 2.0 சொல்கிறாரு, அடுத்த முறை நாங்கள் ஆட்சி செய்து வந்தால் நாங்கள் 2,000 ரூபா கொடுப்போம். யார் கொடுப்போம்? 1,30,00,000 தான். இன்னும் 1 கோடி பேருக்கு நீங்கள் இன்னும் எந்த டேட்டாவும் சொல்ல. அந்த 1 கோடி பேர் உங்கள் மேலே பெருங்கொண்ட கோபத்தில் இருக்கிறான். ஏன்னா தகுதி வாய்ந்தவர்கள் தான் கொடுத்தீங்க நீங்கள் சொல்கிறீங்களே. இப்போ இந்த 1,30,00,000 பேரில் எத்தனை டிஎம்கே காரங்க கார் இருக்குது தெரியுமா? எத்தனை டிஎம்கே காரங்க வரி கட்டுறாங்க தெரியுமா? எத்தனை டிஎம்கே காரங்க சொந்த வீடு இருக்குது தெரியுங்களா? அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஆளை பிடிச்சி திமுக அனுதாபின்ற ஒரே போர்வையில் பெருங்கொண்ட பணக்காரெலாம் அந்த 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் திட்டத்தை நிறைவேற்றல 85% திமுகவுடைய அனுதாபி தான் வாங்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு நீங்கள் ஓட்டளிக்கலாம் உங்களுக்கு அது கிடைக்காது.
ரொம்ப அழகாக ப்ளே பண்ணிட்டு இவங்க வந்து பொதுவாக வெளியில் வந்துட்டு நாங்கள் பொதுவாக கொடுத்தோம் அப்படின்னு சும்மா படம் காட்டுறாங்க. திருப்பூரில் நீங்கள் பொதுவாக கொடுத்தீங்களா? திருப்பூரில் இதற்கான தகுதியானவர்கள் நீங்கள் பொதுவாக கொடுத்தீங்கன்னா வருவாய்த்துறை அலுவலகத்திலும் தாசில்தார் ஆஃபீஸிலும் ஏன் குவிகிறான்? ஏங்க மக்கள் அலைமோதுறாங்க? எனக்கு கொடுங்கன்னு ஏன் அலைமோதுறாங்க? அவங்க இன்னும் ஐடி கட்டுறாங்களா, சொந்த வீடு வச்சுருக்காங்களா? எதுவுமே இல்லைல்ல அவங்கள்ட்ட. எதுவுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது தாங்க அந்த திட்டம். எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தேடி கட்சிக்காரங்க ஓட்டு போடுறன்னு கொடுக்குறது திட்டம். இது சதி திட்டம். சரி சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இந்த மாதிரி இது கொடுக்குறாங்க அப்படின்றீங்க, இது வந்து தவறு அப்படின்னும் போது இதை எதிர்கட்சியாகிய அஇஅதிமுகவோ இல்லை பாஜகவோ இதை எதிர்த்து ஏதாவது வழக்கு தொடர்றீங்களா? இல்லை, வழக்கு போடுறாங்கன்னு பயந்து தான் உடனே கொடுத்துருக்கா. இதை நம்ம தவறுன்னு சொல்லலை. இன்னும் ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக அறக்கட்டளையோ முரசொலி அறக்கட்டளையிலேருந்து கொடுக்கல. இதை தவறுன்னு சொல்லலை. திமுகவிற்கு தோல்வி பயம் வந்துவிட்டது அப்படின்றத சுட்டி காட்டுறோம். இதை தவறுனா 15 வரப்போது அடுத்த தேர்தல் அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த மே மாதத்தில் அவங்களுடைய மே 5 அவங்களோட ஆட்சி காலம் முடியுது. இன்னொரு 30 நாள் கழித்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா, தேர்தல் அறிவித்து காற்பந்து அரசாங்கம் வந்தாலும் நீங்கள் மகளிர் உரிமை கொடுக்க முடியும். பழைய திட்டங்கள் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியாது. புதுசாக எதுவும் திட்டங்கள் தான் நீங்கள் போட முடியாது. மகளிர் உரிமை தொகை கிடைக்கும், இது தகப்புதலுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம், இது பென்ஷன் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். நடைமுறையில் இருக்கிறது எதுவுமே தேர்தல் ஆணையம் டச்சே பண்ணாது. காற்பந்து அரசாங்கம் தான் இருக்கும். ஆனால் புதுசாக ஒரு திட்டத்தை தீட்டி அதை நீங்கள் கொடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையம் ஒத்துக்காது. அது ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்போ மாண்புமிகு முதலமைச்சரே தான் காற்பந்து அரசாங்கத்தில் முதலமைச்சராக இருக்க போகிறார். எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த அரசாங்கம் பதவி இருக்கிற வரை அவர் தான் முதலமைச்சராக இருக்க போகிறார். அப்போ அவர் தான் முதலமைச்சராக இருக்க போகிறது. அவர் ஆட்சி தான் நடைபெற போகுது. காற்பந்து அரசாங்கம் இருக்கிறப்ப தேர்தல் கமிஷன் முன்னால் செயல்பட்ட எந்த திட்டங்களையும் திருத்தாது, ஸ்டாப் பண்ணாது. அப்போ எதற்கு இந்த அவசரக்குடியான வேலையை அவங்க செய்கிறீங்க? இதான கேள்வி வைக்கிறோம். இப்போ இந்த 2000 ரூபாய் கோடைக்கால திருப்பு நிதின்றது தேர்தல் கமிஷன் வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இதை கொடுக்க முடியாது. 3000 ரூபாய் கொடுக்கலாம். 1000 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரையும் 1000 ரூபாய் கொடுக்க முடியும். ஆனால் கோடைக்கால சிறப்பு நிதின்றது சிறப்பு திட்டம், போனஸ் இல்லாமல் போயிட்டு. ஆமாம், கோடைக்கால சிறப்பு நிதி அப்படின்றது ஒரு புது திட்டம். அந்த புது திட்டத்தை பண்ணி தேர்தல் கமிஷன் அப்ரூவல் பண்ணாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அரசாங்கம் பதவியேற்றோன்னு கொடுத்துங்க, இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள், பழைய திட்டங்களை மட்டும் நீங்கள் நடைமுறைப்படுத்திக்கின்றாங்க. அப்போ அதற்கும் சேர்த்து அவசரமாக ஒரு பெரிய படத்தை காட்டி எப்படி வந்து பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தோமா அந்த மாதிரி நம்ம 5000 ரூபா கொடுத்து ஓட்டுவாங்களா நினைக்கிறாங்க. ஆனால் பீகாரில் அவங்க சொன்ன வாக்குறுதிக்கு ஏற்ற மாதிரி ரோஜ்கார் திட்டத்தில், மகிழா ரோஜ்கார் திட்டத்தின் மூலமோ ஆத்ம நிர்பார் திட்டத்தின் மூலம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் சுயதொழிவு பண்ணுறதுக்காக 10,000 இனிஷியலாக வரவு வைத்திருக்கிறார்கள். திருப்பி அவங்க தொழில் தொடர்ந்து போய் வாங்கணும். அது வந்து அவங்க எவ்வளோ பேர் கொடுக்குறோன்னு சொன்னோன்னா அவ்வளோ பேர் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அப்படி கொடுத்தீங்களா? அப்போ எடப்பாடி அவர்கள் 2,30,00,000 பேர் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 2,30,00,000 ரேஷன்தார் அட்டைதாரர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் குலவிளக்கு திட்டத்தில் அவர் கொடுப்பார். இதே திமுக வாக்களிச்சு தான் அதே 1,30,00,000 பேருக்கு தான் கிடைக்கும். மிச்சம் 1 கோடி பேருக்கு அல்வாவை தான் கிண்டி தந்திருக்காரு அவர். ரைட் சார். இப்போ இந்த கோடைக்கால போனஸ்ன்னு இந்த 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காருல்ல சார், இப்போ இந்த அரசு கொடுத்துருக்கறனால அது 2026 எலெக்ஷனில் பாஜகக்கோ அஇஅதிமுக அந்த கூட்டணிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அந்த தேர்தலில்? சார், இது எந்த பாதிப்பும் இல்லை சார். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டை, மத்திய அரசு கொடுக்குற ஃபண்டை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணாமல் இப்போ தணிக்கையில் மாட்டுவாங்க. வருடம் தணிக்கை போகும், தணிக்கை ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக மாட்டினா பார்த்துக்கலாம், கேஸ் வாங்கிக்கலாம்னு இருக்கிறாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த ஃபண்டு எதுக்கு அலகேட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தான் கொடுக்கணும். இவங்க மடைமாற்றி பண்ணி ஃபண்டை உடனே கொடுத்து தேர்தலில் ஜெயிச்ச பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதனால் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்றத எடப்பாடி அவர்கள் கொண்டு போய் சேர்த்துருக்காரு. எப்படி சேர்த்துருக்காரு? நம்ம ஏற்கனவே நம்ம காணொலியில் பேசுகிறோம். ஏடிஎம்கே கனெக்ட் அந்த மிஷினில் போய் பார்த்தீங்கன்னா 2021 விலைவாசி எவ்வளோ, 2025 விலைவாசி எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வருடத்திற்கு 4 லட்ச ரூபா அதிகமாக பணத்தை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இழக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 × 4 20 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ரேஷன்தாருக்கு கூட ஒவ்வொரு குடும்பமும் எக்ஸ்ட்ரா பணத்தை இங்கே திமுக அரசாங்கத்துக்கு கட்டுகிறது. இவங்க விலைவாசி உயர்வால் இன்னைக்கு கரண்ட் பில் 62% உயர்ந்துச்சு, சொத்து வரி வந்து 300% உயர்ந்துருச்சு, பத்திரப்பதிவு உயர்ந்துருச்சு, மோர் விலை, பால் விலையை குறைக்கிற மாதிரி குறைச்சி மோர், தயிர், வெண்ணெய் எல்லாத்தையும் ஜிஎஸ்டியில் கொண்டு வராமல் ஏற்றிட்டாங்க. அத்தியாவசிய தேவையான எல்லா பொருட்கள், பருப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு மறைமுகமாக அவங்கள்ட்ட பணத்தை வாங்குறாங்க. வாங்கிட்டு ஒரு குடும்பமும் 4 லட்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி கிட்டத்தட்ட 5 வருடங்களில் 19 லட்சம் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா நம்மளுடைய மக்கள் கொண்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்றத மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெளிவாக கொண்டு போய் சேர்த்துருக்காரு. நம்மளும் கொண்டு போய் சேர்க்குறோம். நீங்கள் 5000 வந்தது உங்களுடைய கண்களுக்கு ரொம்ப விருந்தாக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் உங்கள் குடும்பம் 3.5 to 4 லட்சம் இழக்கிறது. இப்போ கரண்ட் பில் இப்போ தரல, இன்னும் 2 மாதத்தில் ஒரு கரண்ட் பில் பாருங்க, அவனுடைய சம்பளத்தில் பாதி கரண்ட் பில் கட்டுவான். வரும்ல?
இப்போ கோடை காலம் வந்து ஆரம்பிச்சிச்சு. இப்போ மார்ச் ஏப்ரல்லாம் வந்தோன்னா என்ன எல்லாம் 20,000 22,000 சம்பளமே பாதி கரண்ட் பில்லாக கட்டப்போம். இந்த அரசாங்கம் வேடிக்கை தானே பார்க்குது. ஒரு யூனிட் மின்சாரம் கூட இன்னைக்கு வரையும் இந்த அரசாங்கம் தயார் பண்ணல. எந்த தொலைநோக்கு திட்டமும் இல்லை. நம்பர் 1 மாநிலமாக கடனாலையும் நம்பர் 1 வட்டி கட்டுற மாநிலமாக அதை மாற்றிருக்கு. நீங்கள் இவ்வளோ 5,000 ரூபா கொடுக்குறதா இருந்தால் ஏன் 5 லட்சம் கோடி கடன் வாங்குறீங்க? 1947 சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரையுமே 75 ஆண்டுகளில் இருக்கிற கடன் வெறும் 5 லட்சம் கோடி. 21லேருந்து 25 வரையும் அதே 5 லட்சம் கோடி கடன் வாங்கினா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்கீங்க? எல்லாத்தையும் இலவசம் கொடுக்கறதுக்கா? இலவசன்றது என்னது? என்னுடைய பணத்தை வாங்கி எங்கிட்டயே கொடுத்து என் தலையிலே கட்டி என்னையே வட்டி கட்ட வைக்கிறீங்க. இது இந்த கட்டமைப்பு கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் கார்டு அட்டைதாருக்கும் 3.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதா இல்லையா? நீங்க மறுக்க முடியுமா? பிறக்கிற குழந்தைங்க நீ 3.5 லட்சம் கடனோடு தான் பிறக்கும். நீங்க சொல்லலாம் சார் எனக்கு எந்த கடன் இல்லை அப்படின்னா, என்னோட பாப்பாவுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த கடன் இல்லை, என் பாப்பாவுக்கு எந்த கடனுக்குள்ள நீங்க மாதட்ட முடியாது. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை தலையிலையும் 3.5 லட்சம் கடன் இருக்கு. அதை யார் உருவாக்கி வச்சிருக்கா? இந்த திமுக அரசாங்கம். இதை மக்களிடம் சேர்க்கிறோம். இலவசங்களை ஒரு காலத்தில் படிப்பறிவு இல்லாத மக்கள் வந்து புரிந்து கொண்டு இலவசங்க பின்னாடி ஓடினாங்க. இன்னைக்கு டிஜிட்டல் வேல்ல இவர்கள் நம்ம பணத்தை தான் தராங்க, அது 1,30,00,000 பேர் தான் தராங்க, 1 கோடி பேருக்கு அல்வா கிண்டி கொடுத்துட்டு இருக்காங்கன்றத நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த இலவசங்களையும் இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து அட்வான்ஸாக கொடுக்கறதுனால மட்டும் திமுகவுக்கு யாரும் ஓட்டளிச்சிட மாட்டாங்க. போன முறை தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சாரு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி தோத்த பிறகு அவர் வெளியில் வந்து பிரஸ் மீட்டில் என்ன கொடுத்தாருன்னா, பெண்களுக்கு நான் அவ்வளோ இலவச திட்டங்களை கொடுத்தேன், அவ்வளோ இலவசங்களை அறிவித்தேன், அவ்வளோ பணத்தை கொடுத்தேன், அவ்வளோ விஷயங்கள் பெண்களுக்காக பண்ணேன், ஏன் ஓட்டளிக்கல அப்படின்னா, ஒரு ஆட்சியின் மேல் வெறுப்பு வந்து விட்டா உங்கள் திட்டம் செயல் திட்டம் உங்களுடைய பணம் இலவசம் மேனிஃபெஸ்டோ எல்லாமே தவிடுபடியாக உடஞ்சிக்கிட்டு போயிடும். ஒரு ஆட்சியின் மேல் உங்களுக்கு விரோதம் வந்துவிட்டால் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை கொடுத்தாலும் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க எல்லா கோபத்தையும் உள் வச்சுக்கிட்டு கரெக்டாக குத்துறப்ப குத்தி வெளியே தள்ளிடுவாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி சொன்ன வார்த்தைகள் தான் அவங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். அவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணியும் என்னையே மக்கள் வாக்களிக்கலைன்னா அந்த அரசாங்கத்தின் மேல் மக்கள் மேலும் இருந்த வெறுப்பு, அதே இந்த அரசாங்கத்தின் மேல் மக்களிடம் வந்து மிகப்பெரிய வெறுப்பு இருப்பதனால நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் என்ன இலவசம் போட்டாலும், நான் இலவசமாக சாப்பாடு கொடுக்குறேன், தூய்மை பணியாளருக்கு அதை எதை போட்டாலும் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரே அடியில் அடித்து தூக்கிட்டு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா இந்த ஆட்சியை நாம் வைத்திருக்க கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் சிந்திச்சு விட்டான். சரி சார், சமீபத்தில் சேலத்தில் நடந்த தாவேகா தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு கூட்டத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப மோசமாக விமர்சிச்சிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். அதே போல் அந்த இதில் வந்து ஒரு பலி ஒன்று நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜயோடைய கூட்டத்துக்கு போனால் பலி நிச்சயம் அப்படின்றது ப்ரூவாயிட்டே வருது. விக்கிரவாண்டியிலேருந்து, மதுரையிலேருந்து, இந்த நம்ம கரூர்லேருந்து இப்போ நடந்த இந்த விஷயம். இனிமேல் விஜய் வீட்டுக்கு யாருன்னா போகணும், விஜயோடைய கூட்டத்துக்கு போனாங்கன்னா இந்த உயிர் நமக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தான் பார்டருக்கு போய் போருக்கு போகிற மாதிரி தான் அது. அப்படி தான் இருக்குது எனக்கு பார்த்தா. ஏன்னா இவ்வளோ பேரை பலியை வாங்கியும் ஒரு கட்டமைப்பை ஒரு மருத்துவ வசதியை செய்யாமல் அந்த கட்சி இருக்குன்னா இதோட வெக்கக்கேடான என்ன இருக்குங்க? இன்றைக்கி 20 லட்சம் அது கொடுத்தாரு. இதுக்கு யாருக்கு இந்த 20 லட்சம் கொடுத்தது? ஆதவ அர்ஜுனா பணத்தில் இந்த கரூர் கொடுத்தாரு. விக்கிரவாண்டியில் 3 பேர் செத்தான், மதுரையில் செத்தான், வேற எங்கேயோ ஒரு ஊரில் நினச்சி அங்கே செத்தான். அவனுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இன்றைக்கி வரை இழப்பீடியில் போய் பார்க்க கூட இல்லை. இந்த செத்த 3 பேர், ஒருத்தன் பேனர் கட்டுறேன்னு காலேஜில் படிக்கிற ஒரு பையன் செத்தான், ஒரு பேனர் கட்டுறேன்னு சொல்லிட்டு. அவனுக்கு போய் இழப்பீடும் கொடுக்கல, போய் பார்க்கவும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் ஏன் இவ்வளோ தற்கொலை? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் சுயமாக எல்லாம் சிந்திக்கிற ஒரு கட்டமைப்பில் வளர்ந்த பிறகு எல்லா சூழ்நிலையும் எல்லா மக்களும் படிக்கிற இந்த வேர்ல்டில் இன்னும் சினிமா மோகம் பார்த்து கொண்டு இந்த தற்கொலைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. ஒரு பைத்திய மாதிரி ஒருத்தன் வளர்றான், லூசு மாதிரி மேடையில் ஏறி. அவனுக்கு சுயமாக சிந்திக்கிற திறன் இல்லை, சுயமாக எழுதி படிக்கிற, சுயமாக வந்து எழுதுகிற திறன் இல்லை, சுயமாக பேசுகிற திறன் இல்லை. ஒருத்தன் எழுதி கொடுத்தது அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிறான் தவிர அவருக்கு எந்த ஒரு அடிப்படை அரசியல் அறிவு இல்லைன்றது தெளிவாக தெரியுதா இல்லையா? அவரோட பேச்சில் எதுனா அடிச்சிட அரசியல் அறிவு தெரியுதா? இல்லை. ஏன்னா எழுதி கொடுத்ததை நீங்கள் படிக்கிறீங்க, ஆனால் அதுக்கு மீனிங் தெரிஞ்சு நீங்கள் பேசணும்ல. அது எழுதி கொடுத்து படிக்கிறது தப்பு இல்லைங்க, அதுக்கு மீனிங் தெரியணும்ல. இப்போ திருக்குறள் நம்ம எல்லாருமே மேன்கோள் காட்டுறோம். இன்னா செய்தாலே ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்துருவீங்களா? இன்னா செய்தாலே ஒருத்தர் நமக்கு யாருன்னா கெடுதல் செஞ்சா கூட அவரே வெட்கி குணமறவுக்கு அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் அடுத்து சொல்லுவீங்களா விளக்கத்தை? உண்மை இதுதானே உண்மை. நீங்க எது சொன்னாலும், எந்த குறளை சொன்னாலும் சொல்லுவோம், கண்டிப்பாக பொருள் சொல்லுவோம். ஏன்னா அந்த குறளை படிக்காதவன் எத்தனை பேர் இருப்பான், அந்த குறள் தெரியாம எத்தனை பேர் இருப்பான், அந்த குறளை மட்டும் மறந்தவன் எத்தனை பேர் இருப்பான், அதுக்கான அர்த்தங்களை சொல்லுவோம். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒப்பிச்சுட்டு போறாரு தவிர அது கூட ஆழமான சிந்தனையாக வார்த்தையை சொல்றாரா? இல்லை.
எதுவுமே இல்லை. தோருக்கு சேலத்துக்கு நான் தனி ஃப்ளைட் போகன்ட்டு மக்களும் கலக்காத ஒரு தப்பி தலைவராக முடியும். இன்றைக்கி இவரோட பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்றைக்கி சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறார். எங்கே போனாலும் ஜம்முன்னு மக்கள் கலந்து போகிறாரு, செல்ஃபி எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க, அவன் பாட்டு அவர் போகிறாரு. அவர் முன்னாடி பெரிய போலீஸ் படை வருதா, தொண்டரை படை வருதா, எதுனா வருதா? இவர்கள் இது எப்படி சொல்கிறதுனா, தன் பின்னாடி பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை நோக்கியே நகர்றாங்க. அது என்ன சொல்கிறாங்க, காசு கொடுக்காம வந்த கூட்டம், பிரியாணி கொடுக்காம வந்த கூட்டம், அது கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் ஓகே. நீங்கள் ஒரு 3 வருடம் படம் நடிக்காமல் வந்து அவங்களை மக்கள் மறந்துடுவாங்க. 1 வருஷம் கழிச்சு விஜய் உங்களை மறந்துடுவாங்க. நீங்கள் லைவாக இருக்கிற வரையும் தான் உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் லைவை தான். இன்றைக்கி கமலஹாசன் போகிறப்ப கூட்டம் கூடுதா? இன்றைக்கு மோகன் அவர்கள் வந்தால் கூட்டம் கூடுதா? ராமராஜன் அவரோட பெரிய ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய ராமராஜ். நீங்கள் ராமராஜன் போனால் யாரும் திரும்பி பார்க்குறாங்களா? ஏன்னா அந்த கட்டத்தில் அடுத்த ஒருத்தன் வந்துடுவான், அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இருக்கக்கூடிய மக்கள் இதை புரிஞ்சிக்கணும். எனக்கு இந்த அறிவார்ந்த சமுதாயமாக நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறப்ப இன்னும் இந்த சினிமா முகத்தில் ஒரு அரசியல் அடிப்படை தெரியாத ஒரு தலைவன் பின்னாடி போய் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் மோகம் அவர்களை சீரழிக்கிறது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக போய் அரசியல் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான். விஜய் சார் வந்துட்டார், விஜய் சார் பேசினா ஓட்டு போட்டுறோம். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. விஜய் முதல் வீட்டை விட்டு வெளியே வரணும். நான் வீட்டை விட்டு, அதுக்கு ஒரு வேக்காலம் கொடுக்குறாரு, நான் வீட்டை விட்டு வெளியே வரணும்னு கேட்குறாங்க. நான் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறேன். நான் தமிழ்நாட்டுக்கு கூட இதெல்லாம் காமெடியாக இல்லை, அதெல்லாம் சினிமா டைலாக் சொல்லிட்டாரு அவரு. சினிமா டைலாக் அது. எங்கள் வீட்டில் ஒவ்வொரு நண்பி வீட்லேயும் நான் 8க்கு ஒரு வீட்லேயும் விஜய் ஒருத்தர் தான் இருக்காரு. மதுரை கிழக்கில் யார் நிற்கிறா விஜய், திருப்பரங்குன்றத்தில் யார் நிற்கிறா விஜய், திருப்பத்தூரில் யார் நிற்கிறா விஜய், அதையே பார்த்து படிக்கிறார். யோ எல்லாமே ஒரே விஜய் தான், அதை சொல்லியானா அதை கூட விஜய் அப்படின்னு பார்த்து படிக்கிறாரு. சார் சினிமாவில் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு. சரி, இல்லை 234 வேஷம் போடலான்னு நினச்சிருக்கோம். இல்லை, நிறைய பேர் எனக்கு ஒரு செய்தி வருது, எந்த அளவு உண்மைன்னு தெரில. கீழே கேரவன்ல இருந்து ஜானா ரகிசாமி உட்காந்துட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் மஞ்சள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரு அந்த ஆக்ஷனுக்கு காது வந்தவொன்னு தான் அவருக்கு அப்படியே வருது உள்ளே இருந்து. அது வரையும் அப்படியே மௌனமாக இருக்கார். அப்படியே டாட்டா பாருங்க, நீங்கள் ஜஸ்ட் பாருங்க, திடீர்னு பொங்குவார். நம்ம சினிமாவில் பார்த்துருக்கலாம், கேரவனில் அமைதியாக இருப்பார். ஷார்ட் வைப்போம், ஷார்ட்டில் வச்சு நேரம் வந்தோன்னா ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சார் அப்படியே டக்குன்னு டான்ஸ் ஆடுவார், ஃபைட் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அதை தான் இன்றைக்கி ஜார்னு ஆரோக்கியசாமி விஜயை வைத்து பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான், விஜய்க்கு வராது. அவ்வளோதான், பெப்பே தான். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கு சினிமா உலகில் வருவர்கள் அரசியல் வர்றதுக்கு நான் தவறு சொல்ல மாட்டேன். ஆனால் அடிப்படையாக நீங்கள் அரசியலுக்கு அரசியலை கற்றுக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. நீங்கள் ஒரு அரசியலுக்கு ஒரு தலைவராகனா முன்காலத்துக்கு கூடிய 100 ஆண்டு அரசியல் வரலாறு உங்களுக்கு தெரியணும். பின்னாடி வரப்போகிறத 100 ஆண்டுகள் அரசியல் வரலாறு உங்களுக்கு தெரியணும். 2 வரலாறு தெரியாமல் தற்கூறிய மேலே உளறதெல்லாம் விசிலடிச்சா கொஞ்சம் கை தட்டுவான். உனக்காக 1000 ரூபா டிக்கெட் 2000 ரூபா டிக்கெட் சொத்தை விற்று வேலைக்கு போகாமல் உனக்கு உன்னோட ஷோவை 11 மணிக்கு போய் பார்க்குறான் பார், அவன் கை தட்டுவான். அறிவார்ந்த அரசியல் கை தட்ட மாட்டான், புறந்தள்ளிட்டு போயிடுவான். இது காமெடி பீஸ் போயிடுவான். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் ஆழ்ந்த அறிவோடு சொல்லணும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் கேட்க நான் ப்ரெஷர் பண்ணதுனால தான் இன்றைக்கி உரிமை தொகை 5000 ரூபா கொடுக்குறாரு. நாங்கள் ப்ரெஷர் பண்ணனால தான் கூட்டணியில் பங்கு வேணும்னு சொல்லி திமுக காங்கிரஸ் பிரச்சனை பண்ணது எவ்வளோ காமெடியாக சொல்கிறார். திருமாவளவன்னா 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கார், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எங்கே வேணுன்றது இன்றைக்கி வரையும் மறுக்கல, சொல்லிட்டு தான் இருக்கார். ஆனால் இன்றைக்கி வரையும் அது பொது வழியில் வரல. இவர் ப்ரெஷர் பண்ணுறாரா? அப்போ என்னன்னா, இங்கே இருக்கவங்களாம் முட்டால் அவர் நினைக்கிறாரு. தயவு செய்து விஜய் அவர்கள் நாங்கள் ஒரு காரணத்தை சொல்கிறோம், ஜானா ஆரோக்கியசாமி ஆக்ஷன் சொன்னால் மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க. வரலாறுகளை படியுங்கள். எதிர்காலத்தில் அரசியல் எப்படின்னு பண்ணோம். இந்த நம்ம ஜெகநாதன் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், உலக அரசியலை படிங்க, கம்யூனிசம் படிங்க, மார்க்சிஸ்ட் படிங்க, கம்யூனிஸ்ட் படிங்க, பொது உடைமை படிங்க, தமிழ் தேசியம் படிங்க, இந்துத்துவா படிங்க, எல்லாத்தையும் படிக்கணுங்க. அவர் தலைவர் எழுதி குத்த பேசுறதுக்கு அப்போ நான் ஜானா ஆரோக்கியசாமி தாவேக்காவோட தலைவர் ஆகிட்டு போய்டுவேனுங்க. இது என்ன? இப்போ விஜய் அவர்கள் நான் இன்னொன்று கேட்குறேன். விஜய் அவர்கள் இந்த 5 பேர் பார்த்துட்டு இந்த 5 பேர் முட்டா பீஸுங்க, இதை வச்சு நம்ம முன்னேறலான்னு விஜய் அவர்கள் நினைக்கிறார். யார்? ஆதவர்ஜுனா, ஜானா ஆரோக்கியசாமி, நம்ம புசி ஆனந்த், மற்றவர்கள்லாம். இந்த 5 பேர் விஜய் என்ன பார்க்குறாங்களா, இது பெரிய முட்டா பீஸு, இதை வச்சு நம்ம கொஞ்சம் பெரிய ஆளா அது நினைக்குது. அப்போ இது எப்படி வரும்னா, ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட, ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு தான் ஃபியூச்சர் ஆகும். மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.